ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ரசம் வச்சு அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அவரைக்காய் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். நான் தக்காளியும் புளியும் கொஞ்சம் அடுப்பில் 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு பாருங்கள், எடுத்துட்டேன். அந்த தோல் வந்துடும். இப்போது அவரைக்காய்க்கு தக்காளி 2 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோடனேயே நம்ம இடித்து வச்ச பூண்டையும் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அதுக்கு வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மசியட்டும். மசிஞ்சதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு முன்னேன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க அவரைக்காவை போட்டு உப்பு போட்டு தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நான் என்ன தண்ணி ஊற்றலை, காயிலேருந்தே தண்ணி வரும், அதனால் நான் என்ன தண்ணி ஊற்ற கிடையாது. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், அதுலேருந்தே தண்ணி வந்திருக்கு. நான் கொஞ்சம் கூட தண்ணி இன்னும் ஊற்றவே இல்லை. அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரசம் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதாக எடுத்து வெட்டி வச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சீரகம், மிளகு, பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். பூண்டை போட்டு அதுவும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ரசத்தை அதில் ஊற்றிடணும். நான் இதுலேயும் மஞ்சள் பொடியும் போட்டேன், பெருங்காய பொடியும் போட்டேன். தேவைக்கேற்றாப்புல உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நுர கட்டுறப்ப எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணி வற்றணும். நான் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு தான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா சூப்பராக வந்துருச்சு. அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரசம் நுர கட்டி வச்சு இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். டாட்டா, பாய் பாய்.